மதுரை மத்திய சிறையில் குற்றவாளி நிர்மலா தேவி சிறையில் அடைக்கப்படுகிறார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார் நிர்மலா தேவி. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது நிர்மலா தேவி சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். மேலும் நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்களை நாளை பிற்பகல் அறிவிக்க உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம். மதுரை மத்திய சிறையில் குற்றவாளி நிர்மலா தேவி அடைக்கப்படுகிறார். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் தற்போது சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் நிர்மலா தேவி. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது நிர்மலா தேவியை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் நாளை பிற்பகல் அறிவிக்க இருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகளை தவறாக வழிநடத்திய வழக்கில் தற்போது நிர்மலா தேவி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். குற்றவாளி என ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது நிர்மலா தேவி சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்களை பதிவு பண்ணலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி கல்லூரி மாணவர்கள் தவறான வழி நடத்தியதாக நிர்மலா தேவி உள்ளிட்ட மூவரின் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கானது ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு, அதாவது கடந்த 26ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட இருந்த நிலையில் நிர்மலா தேவி அன்று ஆஜராகாததால் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி பகவதி அம்மாள் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மூவரும் நீதிமன்றத்தில், அதாவது நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகிய மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். மதியம் பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி இருவரையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகிழா நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. அதாவது முருகன் மற்றும் கருப்பசாமி ஆகியோர் மீது சரியான சாட்சிகள் இல்லாததால் அவர் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். பேராசிரியர் நிர்மலா தேவி குற்றவாளி என நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பளித்திருந்தார். நிர்மலா தேவிக்கு வழங்கப்படும் தண்டனை விவரங்கள் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்து வருகின்ற நிலையில் தற்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் இருந்து நிர்மலா தேவி மதுரை மத்திய சிறைக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டார். நிர்மலா தேவிக்கு நாளை வழங்கப்படும் தீர்ப்பானது 7 முதல் 10 ஆண்டுகள் வரை இருக்கலாம் என அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.